Hello students, exercise 3.19 உள்ள sums பார்க்கலாம். First sum என்ன கொடுத்திருக்காங்க? Find the order of the product matrix if order of A, order of B னு 5 sums கொடுத்திருக்காங்க. இதுல எப்படி order of the product matrix கண்டுபிடிக்கன்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ரெண்டுலேயுமே ஈக்குவலாக இருக்கா ரிமைனிங் இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரோவோட ரோவும் செகண்ட் ரோவோட காலமும் தான் நம்மளுக்கு என்னது ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ 3x3ன்றது தான் இதுக்குரிய ஆர்டர் ஆஃப் தி ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ். அதே மாதிரியே செகண்ட் சம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் தான் என்னது ஆர்டர் ஆஃப் தி ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு 2x2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ 4x2 5 சேமாக இருக்குது. அப்போ 4x1 1x1 ஈக்குவலாக இருக்குது. அப்போ 1x3 இதெல்லாம் தான் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். எப்பயுமே மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம மல்டிப்ளையே பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன? இஃப் ஏ இஸ் ஆர்டர், ஏன்னா ஏவோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க? P x Q, பியோட ஆர்டர் வந்து Q x R. அப்போ ஆர்டர் என்ன? வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ஏபி அண்டு பிஏன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏபினா ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க? P x Q. அப்போ பியோடது வந்து Q x R. இதோட ஆர்டர் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு இதுவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்ன? P x R. அடுத்து பிஏ இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். பிஏக்கு என்ன? Q x R, P x Q. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ இது பிஏ வந்து நாட் டிஃபைன், மல்டிப்ளையே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏ ஹேஸ் ஏ ரோஸ் அண்டு A + 3 காலம்ஸ், பி ஹேஸ் பி ரோஸ் அண்டு 17 - B காலம்ஸ். அண்ட் இஃப் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ரெண்டு ப்ராடக்ட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். ஏபியும் மல்டிப்ளை பண்ண முடியும், பிஏவும் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ஈக்குவல்ன்றதை எடுத்துக்கணும். இதை வச்சு ஃபைண்ட் ஏபி ரெண்டு வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏவோட மேட்ரிக்ஸோட எத்தனை ரோ இருக்குமா? ஏ ரோ. அப்போ ஏ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதுறோம். அப்போ A + 3. பியோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? B x 17 - B இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஏபி மல்டிப்ளை பண்ணோன்னா இதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ எப்படி எடுத்துக்கலாம் நம்ம இதை? A + 3 = B. அப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிஏ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பிஏன்றப்ப பிஏ ஃபஸ்ட் எழுதணும். பிஏ ஃபஸ்ட் எழுதுனா என்ன கிடைக்கும்? பி தான் ஃபஸ்ட்டுன்னு வச்சுட்டா ஏ வந்து சைடு போட்டோன்னா A + A x A × A + 3. அப்போ இது ரெண்டும் தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 17 - B = A. இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ பின்ற வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களா? B = A + 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இப்போ பின்ற வேல்யூவை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 17 - Bனா -A - 3 = B. அப்போ என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? 17 - 3 எவ்வளோ? 14. அப்போ இந்த இடத்துல A + இப்போ 14 = 2 ஏன்னு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு கேன்சல் பண்ணால் ஏவோட வேல்யூ வந்து 7. அப்போ இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? A + 3 = Bன்றதா ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ ஏன்ற வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் B = 10ன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம். இஃப் ஏ பின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி மல்டிப்ளை பண்ணணும், பிஏ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வெரிஃபை ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக இருக்கான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏபி மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஏபி மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்?
ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 × 1 2 10. அடுத்து இது பண்ணோன்னா -6 + 25 4 + 6 -12 + 15. இப்போ இதை பண்ணோன்னா 12 19 10 3. ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிஏ பண்ணோன்னா 1 × 2 2 -12 5 -9 4 + 20 10 15. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா -10 -4 24 25. அப்போ ஏபி பிஏ கண்டுபிடிச்சாச்சு. வெரிஃபை பண்ண சொன்னாங்க ஏபியும் பிஏவும் ஈக்குவலானு. அப்போ அது ஈக்குவலா, இது ஏபியோட வேல்யூ, இது பிஏவோட வேல்யூ. அப்போ இது வந்து நாட் ஈக்குவல். இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.